பூமி வாசகர்களுக்கு எட்டயபுரம் விஜயநரசிம்மனின் வணக்கங்கள். பஞ்சாங்க விவரங்கள் 13/4/2019 சனிக்கிழமை விளம்பி வருடம் பங்குனி மாதம் 30ஆம் நாள். வளர்பிறை அஷ்டமி திதி பகல் 11:42 வரை, பின்னர் நவமி. நட்சத்திரம் புனர்பூசம் காலை மணி 8:59 வரை, பின்னர் பூசம். யோகம் சுகர்மம் இரவு மணி 8:59 வரை. கரணம் பவம் பகல் 11:42 வரை, பின்னர் பாலவம். ராகுகாலம் காலை மணி 9:03 முதல் 10:36 வரை. யமகண்டம் பகல் மணி 1:24 முதல் 3:15 வரை. குளிகை காலை மணி 5:58 முதல் 7:30 வரை. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். தாராபலம் உள்ள நட்சத்திரங்கள் பரணி, பூரம், பூராடம், ரோகிணி, அஸ்தம், திருவோணம், திருவாதிரை, சுவாதி, சதயம், புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி, பூசம், மனுஷம், முத்துரட்டாதி, ஆயில்யம், கேட்டை, ரேவதி. சந்திரபலம் உள்ள ராசிகள் ரிஷபம், கடகம், கன்னி, துலாம், மகரம், கும்பம் ஆகியவையாகும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசாத மேஷராசி அன்பர்களே, தான் அறிந்ததை மற்றவர் அறிந்து கொள்ளும் வகையில் முன்னேறும் நல்லெண்ணம் உடையவராதலால் குழு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு ஆர்வம் காட்டுவீர்கள். நட்பு பாராட்டக்கூடியவர் ஆயினும் ஒதுங்கியே இருப்பீர்கள். எட்ட நிற்பவரானாலும் மற்றவர்களை விட மாறுபட்டவர். தாயின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள். வீட்டில் திருட்டை தவிர்க்க எச்சரிக்கையுடன் இருத்தல் அவசியம். காரிய தடைகள் மற்றும் பண இழப்புகள் ஏற்பட வாய்ப்புண்டு. அதனால் எச்சரிக்கை தேவை. வாகன பழுதால் வாகன சுகம் குறையும். எல்லாவற்றிலும் ஒருவித பய உணர்வு ஏற்படலாம். கொடுக்கல் வாங்கல் ஓரளவே சிறப்பாக அமையும். மாணவ மாணவிகளின் கல்வியில் தடைகள் ஏற்படலாம். மேஷராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 1 மற்றும் 9. கவரும் எண்கள் 4 மற்றும் 8. சாதகமான எண்கள் 2, 3, 5. அனுகூலமற்ற எண்கள் 6 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு, செம்பு மற்றும் தங்க நிறமாகும். தவிர்க்க வேண்டிய நிறம் கருப்பு. அதிர்ஷ்ட கற்கள் செம்பவளத்தை செம்பில் அல்லது வெள்ளியில் பதித்து வியாழக்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம் முருகனுக்கு தெய்வம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சிவப்பு உடை அணிந்து தூரை தானம் செய்வது தோஷ நிவர்த்தி தரும். அனுபவ அறிவுள்ள ரிஷபராசி அன்பர்களே, அதிக தனலாபம், புதிய நண்பர்கள் மற்றும் இன்பமும் ஏற்றங்களும் ஏற்படும். சிங்கம் போல ஸ்ட்ரென்த் எனக்கு என தைரியம் கூடும். கலைஞர்களுக்கு மனதில் தெம்பும் தெளிவும் ஏற்படும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். பொது வாழ்க்கையில் சிறப்பான மாற்றங்கள் ஏற்படலாம். பயணங்களில் ஆர்வம் ஏற்படும். பணவரவுகள் அதிகரிப்பதால் உற்சாகம் பிறக்கும். அனைத்து முயற்சிகளும் வெற்றி பெறும். செல்வ நிலை சீராக இருக்கும். தர்ம காரியங்களில் ஈடுபடுவீர்கள். மாணவ மாணவிகளுக்கு விளையாட்டில் ஆர்வம் கூடும். ரிஷபராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 2 மற்றும் 8. கவரும் எண்கள் 7 மற்றும் 9. சாதகமான எண்கள் 1, 3, 4 மற்றும் 6. அனுகூலமற்ற எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பிங்க், வெள்ளை. தவிர்க்க வேண்டிய நிறம் சிகப்பு. அதிர்ஷ்ட கற்கள் வைரத்தை தங்கத்தில் பதித்து வியாழக்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம் ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு சனிக்கிழமைகளில் நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். வெள்ளை ஆடையும் வைரமும் அணிந்து வெள்ளி அல்லது மொச்சை தானம் செய்வது தோஷ நிவர்த்தி தரும். நண்பர்களுக்காக பாடுபடும் மிதனராசி அன்பர்களே, தேவையற்ற மனசஞ்சலங்கள் ஏற்படும். காரிய தடைகள் உண்டு. குடும்பத்தாரிடம் வாக்குவாதம் செய்யாதிருப்பது நல்லது. எதிலும் முயன்றால் வெற்றி நிச்சயம். கல்வியில் உங்கள் திறமைகளை காட்டினாலும் தடைகளும் ஏற்படும். கௌரவ குறைச்சல் ஏற்பட வாய்ப்புண்டு. வீண் பேச்சுக்களால் பெண்கள் மூலமாக குழப்பங்கள் ஏற்படலாம். ஆரோக்கிய குறைவுகள் ஏற்படுவது உண்டு. வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல்கள் சிறப்பாக இருக்காது. மாணவ மாணவிகளுக்கு தங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மிதுனராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 7 மற்றும் 3. கவரும் எண் 5, 6 மற்றும் 9. சாதகமான எண்கள் 1 மற்றும் 2. அனுகூலமற்ற எண்கள் 4 மற்றும் 8. அதிர்ஷ்ட நிறம் பர்பிள், பச்சை மற்றும் பிங்க். தவிர்க்க வேண்டிய நிறங்கள் கருப்பு மற்றும் சிகப்பு. அதிர்ஷ்ட கற்கள் மரகதத்தை தங்கத்தில் பதித்து புதன்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம் பெருமாளுக்கு சனிக்கிழமையில் நீதியும் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். பச்சை பட்டாடையும் மரகதம் அணிந்து சொன்னதானம் அல்லது பாசிப்பயிர் தானம் செய்வது
தோஷ நிவர்த்தி தரும். பிறருக்கு உதவக்கூடிய கடகராசி அன்பர்களே, ஆரோக்கியம் மேம்பட்டு தேகசுகம் கூடும். அரசாங்கத்தால் ஆதாயம் உண்டு. குடும்பத்தில் சுபகாரியங்கள் நிறைவேறும். வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டு. நண்பர்கள் சந்திப்பு நலம் தரும். பொருளாதார நிலை உயரும். அமைச்சர் போன்ற பதவிகள் கிடைக்கலாம். அலுவலகத்தில் உடன்பணிபுரிடம் வாக்குவாதம் செய்யாமல் அனுசரித்து செல்வது நல்லது. பயிர் மனை இவற்றால் லாபம் உண்டு. ஆடை ஆபரணங்கள் சேரும். நண்பர்கள் மூலம் பணவரவு உண்டு. மாணவர்களுக்கு கல்வி நிலை சிறப்பாக இருக்கும். கடகராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 4 மற்றும் 6, கவரும் எண்கள் 8 மற்றும் 1, சாதகமான எண்கள் 2, 7 மற்றும் 9, அனுகூலமற்ற எண்கள் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை கிரீம் ஆகும். தவிர்க்க வேண்டிய நிறங்கள் நீலம் மற்றும் பச்சை. அதிர்ஷ்ட கற்கள் வெள்ளியில் பதிக்கப்பட்ட முத்து மோதிரத்தை திங்கட்கிழமையன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: சிவபெருமானுக்கு நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். வெண்மையான ஆடை அணிந்து வெண்மையான மலர்களால் அர்ச்சித்து சங்குதானம் அல்லது பச்சரிசி தானம் செய்வது தோஷ நிவர்த்தி தரும். குழந்தைகள் மீது பாசம் மிக்க சிம்மராசி அன்பர்களே, பணி காரணமாக நேரத்துக்கு உணவருந்த முடியாத நிலை ஏற்படும். அலைச்சல்கள் அதிகரிக்கும். நாவை அடக்கி நிதானமாக செயல்பட அறிவுறுத்தப்படுகிறீர்கள். சிலருக்கு எதிலும் சலிப்பும் டென்ஷனும் தலை சுற்றல் காய்ச்சல் தூக்கமின்மை ஆகியவை ஏற்படும். சமயோஜித புத்தியுடன் செயல்படுவது உங்கள் சங்கடங்களை தீர்க்கும். இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது நல்லது. சிலருக்கு வாழ்க்கையில் பிடிப்பில்லாமல் வெறுப்பாக இருக்கும். வீண் விவாதங்களால் பிறருடன் மனஸ்தாபம் ஏற்படும். மாணவர்களுக்கு கடின உழைப்பே கல்வியில் முன்னேற்றத்தை தரும். சிம்மராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 1, 4, 5, 6 மற்றும் 9, சாதகமான எண் 3, அனுகூலமற்ற எண்கள் 2, 7 மற்றும் 8. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு சிகப்பு ஆகும். தவிர்க்க வேண்டிய நிறங்கள் நீலம், வெள்ளை மற்றும் கருப்பு. அதிர்ஷ்ட கற்கள் தங்கத்தில் பதிக்கப்பட்ட மாணிக்கம் அல்லது மரகத மோதிரத்தை ஞாயிற்றுக்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: அர்த்தநாரீஸ்வரருக்கு நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், சிவப்பு ஆடை அணிந்து சிவப்பு மலர்களால் அர்ச்சித்து கோதுமை தானம் அல்லது சிவப்பு பசு தானம் செய்வது தோஷ நிவர்த்தி ஆகும். நன்னடத்தை உள்ள கன்னிராசி அன்பர்களே, பல வகைகளிலும் பணம் வந்து குவியும். தெய்வ பக்தியால் மன நிம்மதி கூடும். செல்வம் சேரும். வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டு. நண்பர்களின் சந்திப்பு நலம் தரும். ஆரோக்கியம் மேம்படும். நினைத்த காரியங்கள் நினைத்தது போல் நடக்கும். புத்தி சாதுரியம் மற்றும் வாக்குவன்மையால் பொருளாதார நிலைமை மேம்படும். வியாபாரம் தொழிலில் வரவு அதிகமாகி மனத்தம்பும் மகிழ்ச்சியும் நிலவும். மாணவர்கள் கல்வியில் உயர்வை அடைவர். கன்னிராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 2, 3, 5, 6 மற்றும் 7, சாதகமான எண்கள் 4 மற்றும் 9, அனுகூலமற்ற எண்கள் 1 மற்றும் 8. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், வெள்ளை மற்றும் பச்சை. தவிர்க்க வேண்டிய நிறங்கள் சிவப்பு மற்றும் கருப்பு. அதிர்ஷ்ட கற்கள் பச்சை, மரகதம் இவற்றில் ஒன்றை தங்கத்தில் பதித்து புதன்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: ஸ்ரீ மகாலட்சுமிக்கு நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், பச்சை வண்ண ஆடை அணிந்து மலர்களால் அர்ச்சித்து ஸ்வர்ணதானம் அல்லது பச்சை பயிறு தானம் செய்வது தோஷ நிவர்த்தி ஆகும். கடமையுணர்வுடைய துளாராசி அன்பர்களே, புனித யாத்திரை சென்று மகிழ்வீர்கள். அதிகாரமுள்ள உயர் பதவிகள் கிடைக்கும். மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையும். பரிசு பொருட்கள் வீட்டிற்கு வந்து சேரும். தொழிலில் புதிதாக எடுக்கும் முயற்சிகள் வெற்றி தரும். வாக்குவன்மையால் வளம் பெருகும். சுற்று வட்டாரத்தில் உங்கள் புகழ் ஓங்கும். உயரிய ஆடை ஆபரணங்கள் வாங்கும் வகையில் கையில் பணப்புழக்கம் அதிகரிக்கும். மனம் விரும்பிய மங்கையின் அருகாமை மகிழ்ச்சி அளிக்கும். மாணவர்களின் முன்னேற்றம் சிறப்பானதாக அமையும். துளாராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 1, 2, 4 மற்றும் 7, சாதகமான எண் 8, அனுகூலமற்ற எண்கள் 5, 6, 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. தவிர்க்க வேண்டிய நிறம் பச்சை மற்றும் மஞ்சள். அதிர்ஷ்ட கற்கள் வைரத்தை தங்கத்தில் அல்லது பிளாட்டினத்தில் பதித்த மோதிரத்தை வெள்ளிக்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: ஸ்ரீ ராமபிரானை வணங்கி நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், வெள்ளை வண்ண ஆடை அணிந்து வெள்ளை மலர்களால் அர்ச்சித்து வெள்ளி தானம் அல்லது மொச்சை தானம் செய்வது தோஷ நிவர்த்தி தரும். குற்றம் குறைகளை கேட்க விரும்பாத விருச்சிக ராசி அன்பர்களே, மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையும்.
அதிகார பதவிகள் கிடைக்கலாம். இன்பச் சுற்றுலாவால் இதயம் மகிழும். வாகனங்களை வாங்கி மகிழ்வீர்கள். உறவுகளை சந்திப்பதனால் மனமகிழ்ச்சி அதிகரிக்கும். தெய்வ வழிபாடு, புனித யாத்திரைகள் செல்வீர்கள். தெய்வ நம்பிக்கை கூடும். தனலாபம் எதிர்பார்த்தபடி இருக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் சம்பந்தமாக பெரியவர்களின் சந்திப்பு பயன்தரும். மாணவர்களுக்கு அறிவு விருத்தியாகும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 3, 9, 2, 4, 1 மற்றும் 7. அனுகூலமற்ற எண்கள் 5, 6 மற்றும் 8. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு, கிரீம் மற்றும் சிகப்பு. தவிர்க்க வேண்டிய நிறங்கள் நீலம், வெள்ளை மற்றும் பச்சை. அதிர்ஷ்ட கற்கள் செம்பவளத்தை தங்கத்தில் அல்லது செம்பில் பதித்த மோதிரத்தை செவ்வாய்க்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம், துர்க்கையை வணங்கி நெய்தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், சிவப்பு வண்ண ஆடை இணைந்து வெள்ளை மலர்களால் அர்ச்சித்து பவளம் அணியவும் அல்லது சிவப்பு பசு தானம் செய்வதும் தோஷ நிவர்த்தி தரும். பெற்றோரை காக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களே, பொருளிழப்பை தவிர்க்க எச்சரிக்கையுடன் இருக்கவும். செலவுகள் அதிகரிக்கும். உயர் அதிகாரிகளிடம் பணிவுடன் நடக்க வேண்டிய நாள். மனைவியின் கலகத்தால் உறவுகளுடைய பகைகள் ஏற்படலாம். பொருள்களை கவனமாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள். சுமாரான பணவரவு இருக்கும். மனசஞ்சலங்களும் ஏற்பட வாய்ப்புண்டு. எடுத்த காரியங்களில் தடை தாமதங்கள் ஏற்படும். மாணவர்கள் பொருட்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது நல்லது. தனுசு ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 6, 3, 5 மற்றும் 8. சாதகமான எண்கள் 1 மற்றும் 4. அனுகூலமற்ற எண்கள் 2, 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், பொன் நிறமாகும். தவிர்க்க வேண்டிய நிறங்கள் சிவப்பு மற்றும் கருப்பு. அதிர்ஷ்ட கற்கள் புஷ்பராகத்தை தங்கத்தில் பதித்து வியாழக்கிழமையன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம், ஸ்ரீ கிருஷ்ணரை வணங்கி நெய்தீபம் ஏற்று வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், மஞ்சள் வண்ண ஆடை அணிந்து மஞ்சள் மலர்களால் அர்ச்சித்து புஷ்பராகக்கல் அணியவும் கொண்டைக்கடலை தானம் செய்வதும் தோஷ நிவர்த்தி தரும். உழைத்து சம்பாதித்து புகழ்பெறும் மகர ராசி அன்பர்களே, புதிய வாகன சுகங்கள் உண்டாகும். விரும்பிய பொருட்கள் விரும்பியபடி கிடைக்கும். தொழில் வளம் பெருகும். துணிச்சலோடு எதையும் எதிர்கொண்டு ஏற்றம் அடைவீர்கள். வாக்குவன்மையால் சம்பாத்தியம் உயரும். மிகவும் பிரபலமான நபரோடு நட்பு உருவாகும். பல முனைகளில் இருந்து பணவரவு அதிகரிக்கும். காதல் வலையில் விழ நேரலாம். மனைவி மூலமாக நன்மைகள் ஏற்படும். மாணவர்களுக்கு கல்வியில் தேர்ச்சி ஏற்படும். புதிய தொழில் பயிற்சி மற்றும் கல்வியில் தேர்ச்சியும் உண்டு. மகராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 6, 9 மற்றும் 8. அனுகூலமற்ற எண் 3. மற்ற எண்கள் அனுகூலமானவை. அதிர்ஷ்ட நிறம் நீலம், கருப்பு. தவிர்க்க வேண்டிய நிறங்கள் மஞ்சள் மற்றும் கிரீம். அதிர்ஷ்ட கற்கள் நீலக்கல்லை தங்கத்தில் அல்லது பஞ்சலோகத்தில் பதித்து சனிக்கிழமையன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம், ஸ்ரீ ஆஞ்சநேயரை வணங்கி நெய்தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், கரிய வண்ண ஆடை அணிந்து நீல மலர்களால் அர்ச்சித்து இந்திர நிலக்கல் அணிந்து கருப்பு பசு அல்லது எழுதானம் செய்வது ஏற்றம் தரும். இரக்க குணமுள்ள கும்பராசி அன்பர்களே, பயணங்களால் சந்தோஷம் பெருகும். தனவரவு அதிகரிக்கும். பேரும் போலும் ஓங்கும். எடுத்த காரியங்கள் யாவற்றிலும் வெற்றி கிடைக்கும். எதிர்பார்த்த தனவரவுகள் ஏற்றம் தரும். மனதில் சொந்த வீடு வாங்கும் எண்ணம் உருவாகும். புதிய விரிவாக்கங்களால் வியாபாரத்தில் ஆதாயம் பெருகும். தக்க தருணத்தில் நண்பர்களின் உதவி உண்டு. எதிரிகள் பணிவர். எதிர்ப்புகள் குறையும். புதிய ஸ்நேகம் புத்துணர்வு தரும். மாணவிகளுக்கு புதிய நட்புகள் மலரும். கும்பராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 3, 9, 2 மற்றும் 7. அனுகூலமற்ற எண் 1, 4, 5 மற்றும் 8. அனுகூலமான எண் 6. அதிர்ஷ்ட நிறம் நீலம். தவிர்க்க வேண்டிய நிறம் பச்சை. அதிர்ஷ்ட கற்கள் நீலக்கல்லை தங்கத்தில் அல்லது பஞ்சலோகத்தில் பதித்து சனிக்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம், ஸ்ரீ சாஸ்தாவை வணங்கி நெய்தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், கரிய வண்ண ஆடை அணிந்து நீல மலர்களால் அர்ச்சித்து இந்திர நீலக்கல் அணியவும் கருப்பு பசு அல்லது எழுதானம் செய்வது ஏற்றம் தரும். ஞானி அந்தணர்களால் விசுவாசம் மிக்க மீனராசி அன்பர்களே, மரியாதை குறைவு ஏற்படும். குழந்தைகளின் உடல்நிலையில் அக்கறை தேவை. உங்கள் பணியில் எவ்வளவு சிறப்பாக செயல்பட்டாலும் அதிகாரிகள் திருப்தியடைய மாட்டார்கள். வாகனங்களில் நிதானமாக சென்றால் விபத்துக்களை தவிர்க்கலாம். வெற்றி என்பது எட்டாக்கனியாகும். எதிலும் ஜெயிக்க முடியாது. நீண்ட தூர பயணங்களில் தடை தாமதங்கள் ஏற்படலாம்.
குழந்தைகளுக்கு உடல் உபாதைகள் ஏற்படும். மாணவ மாணவிகள் வாகனங்களை விதிப்படி ஓட்டினால் விதியை வெல்லலாம். மீனராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 1, 4, 3 மற்றும் 9. அனுகூலமற்ற எண் 8. அனுகூலமான எண் 2, 5, 6. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், ரோஸ் மற்றும் ஆரஞ்சு. தவிர்க்க வேண்டிய நிறம் நீலம். அதிர்ஷ்ட கற்கள் புஷ்பராக கல்லை தங்கத்தில் பதித்து வியாழக்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரை வணங்கி நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், மஞ்சள் வண்ண ஆடை அணிந்து மஞ்சள் மலர்களால் அர்ச்சித்து புஷ்பராக கல் அணிந்து கொண்டை கடலை தானம் செய்வது தோஷ நிவர்த்தி தரும்.